ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட 49th வீடியோ. 50th வீடியோவில் நான் என்னை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் என்கிட்ட என்னை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். அந்த போஸ்ட் பார்க்காதவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. அதுக்கும் சேர்த்து நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஹேருக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு 3 மெத்தட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 3 மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 3மே நம்ம ஒன்றா பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹேருக்காக. ஸோ நம்ம வந்து அன்ஃபில்டர்டு ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. பியூராக இருந்தால் தான் அது நமக்கு நல்லது. அவங்க ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி அன்ஃபில்டர்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அதை வந்து ஃபில்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த மேலே இருக்க தண்ணி மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், அடியில் வந்து தங்கியிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ ஷேக் பண்ணிட்டோம்னா நல்லா அது வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த அசிடிக் நேச்சர் வந்து நம்மளோட ஹேரை ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களாம் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கேல்ப்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸஸ் ஆயிலெல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணிடும். ட்ரை ஸ்கேல்ப்பாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிக அளவுலையும் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். எப்போ நீங்கள் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணாலும் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்து வாஷ் பண்ணுங்கள். கண்ணில் வந்து இது படக்கூடாது. ஸோ கண்ணெல்லாம் திறந்து வச்சுட்டுலாம் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க, பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை ஹேர் மாஸ்க்காக எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ யூஸ் பண்ணாலும் பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூனே தாராளமாக போதும், அதிக அளவில் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமான அளவுலையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அது உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஸோ கம்மியான அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெல்லாம் அது ரிமூவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க ஹேரோட ரூட்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா டைட் ஆச்சுனாலே ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த லெமன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஆனால் வந்து க்ரே ஹேர் வருமா ஒயிட் ஹேர் வருமானலாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. லெமன்லாம் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு க்ரே ஹேரோ ஒயிட் ஹேரோ வராது. ஹேருக்கு ரொம்பவே நல்லது அது. இப்போ இது வந்து நல்ல ஒரு பியூரான ஃபார்மில் இருக்குது. இப்போ இதை டைல்யூட் பண்ணுறதுக்காக கூட வந்து நம்ம அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக அளவில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அளவாக ஆட் பண்ணுறது தான் நல்லது. அதிகமாக நம்ம ஆட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சிடர் வினிகரோட தன்மையே வந்து கம்மியாயிடும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ போதுமான அளவுக்கு மீடியமான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் மாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லெமனுக்கு பதில் நீங்கள் முட்டையோட வெறும் வெள்ளைக்கரு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹனி வந்து யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இது கூட மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறது ஈஸி. இது வந்து லிக்விடான ஒரு மாஸ்காக இருக்கிறதால ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டு மைல்டு ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கிறது இல்லை கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் தான் ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ மைல்டாக இருக்க மாதிரி ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பையும் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து இதை ஷாம்பு கூட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு அந்த பவுலில் ஷாம்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு எடுத்திருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா அதே அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆப்பிள் சிடர் வினிகரும் ஷாம்புவும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகரோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஹேர் வாஷ் பண்ணிட்டோன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்மெல் போயிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து எப்பவும் போல் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எப்பவும் போல் இந்த ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பூவும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஃபைனல் ரின்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா தலையை உங்களுக்கு அலசுறதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக அளவுலையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட தன்மையே போயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே வேஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த கலர் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறப்ப நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஒரு க்ளவுடியாக இருக்கணும், அதாவது கலங்கி இருக்க மாதிரி இருந்தால் தான் அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து கம்ப்ளீட்டாக அதில் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதிக அளவில் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக அந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட தன்மையே போய் தண்ணி வந்து ஒரு மாதிரி கிளியரான மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து தலையை அலசுறதுக்கு இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் தலையை அலசிக்கலாம். இதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் அலசணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ரின்ஸாக இருக்கணும். ஸோ இந்த வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அலசிக்கலாம். இப்போ இந்த 3 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் தான். நீங்கள் 3த்தில் எது வேணால் ட்ரை பண்ணலாம். 3த்தையும் ஒரே டைமில் ட்ரை பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் போதும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தவிர நான் ஏதாவது வீடியோ பண்ணணும் இல்லை பர்சனலாக ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.